அடுத்தது தனுசு ராசி சார். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாத பலன்? அவங்களுக்கு என்னதான் சார் இருக்குது? 5 பாசிட்டிவ் அண்ட் 5 நெகட்டிவ். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. சுகஸ்தானாதிபதி உச்சம். நீங்க நார்மலாவே கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறதுல கொஞ்சம் சுகமா இருக்கிறதுல ஆசைப்படுற ஆளுங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனா உழைப்புன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் தோத்துருவான். எதிரிகள் தொல்லை நிறைய இருந்தது, அதே மாதிரி ஆரோக்கிய தொல்லையும் நிறைய இருந்தது. இதுல 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி பார்வையை விட்டு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. மருத்துவத்தினால் நிறைய செலவு ஏற்பட்டிருக்கும், கடன்னால நிறைய செலவு ஏற்பட்டிருக்கும். ஸோ 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சூரியன் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வரா மாதிரி உங்களுக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் வர வேண்டிய நல்ல விஷயத்துக்கு அந்த ஒளிக்கீற்று இப்போ ஆரம்பிக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ இன்னைக்கு ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்வார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் அந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். ரெண்டு சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்செடுத்து நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது தனுசு ராசி சார். தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்? அவங்களுக்கு என்னதான் சார் இருக்கு? 5 பாசிட்டிவ் அண்ட் 5 நெகட்டிவ். அவங்களுக்குன்னு கேட்கறத விட உங்களுக்குன்னு கேளுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. சுகஸ்தானாதிபதி உச்சம். நீங்க நார்மலாவே வந்து கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறதுல, கொஞ்சம் சுகமா இருக்கிறதுல ஆசைப்படுற ஆளுங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனா உழைப்புன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் தோத்துருவான். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனா இருக்க மாட்டான், வெள்ளைக்காரனே தோத்துருவான். ஆமா, ஏன்னா இவங்களுடைய லாபஸ்தானத்துலதான் சனி உச்சமாகிறார். அதனால இவங்களுக்கு வந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். அதனால இவங்க உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க, எப்படியும் கஷ்டப்பட்டுருவாங்க. ஆனா அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் இத்தனை நாளா கிடைக்காம இருந்தது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் இருந்தது. பையன், பொண்ணு, பேரன், பேத்தி, இதெல்லாம் கவலை. கணவன் மனைவி உறவுலையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எதிரிகள் தொல்லை நிறைய இருந்தது. அதே மாதிரி ஆரோக்கிய தொல்லையும் நிறைய இருந்தது. இதுல 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி பார்வையை விட்டு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. மருத்துவத்தினால் நிறைய செலவு ஏற்பட்டிருக்கும், கடன்னால நிறைய செலவு ஏற்பட்டிருக்கும், எதிரிகள்னால நிறைய செலவு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ விமோச்சனம் அடையும். குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளை மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு திருமணம் செய்யறதுக்கு, இப்படி ஏதாவது ஒண்ணுங்க. பசங்க ஒத்துக்கல, என்ன பண்ண முடியுங்க? அவங்ககிட்ட ப்ரெஷர் பண்ணி இவ்வளவு பண்ணிருக்கு அவ்வளவு பண்ணிருக்குன்னு சொல்லி அதை ஒத்துக்க வைப்பீங்க. அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த நடக்கிறதுனால இவங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம். ஸோ வீட்டுல இத்தனை நாளா அழுகு சத்தமே கேட்டுட்டு இருந்தது, இப்போ சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டிய நேரம். குடும்பத்துல வருமானமும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கொஞ்சம் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக, கணவனை சந்தோஷப்படுத்தணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், இல்லை பையனை சந்தோஷப்படுத்தணும் போன எக்ஸ்ட்ராவா போய் செய்யறது. ஒன்றும் இல்லை, பொண்ணு கேட்குறா, அம்மா எனக்கு வந்து ஒரு 1000 rupeesக்கு பட்டுப்பாடம் வாங்கி கொடு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு என்ன 1000, நீ என் செல்லண்டா கண்ணா, இந்த அப்போ 10,000 ரூபாய்க்கு. இதை தப்பு பண்ணக்கூடாது. எந்த குழந்தையும் தன் தேவை என்னங்கிறத உணர வைக்கணும். இவங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவைக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ இவங்க அதை குறைச்சிக்கிட்டாங்கனாலே குழந்தைகள் விஷயத்துல பெருசா கவலை இருக்காது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் சங்கடம் இருக்கு. ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப வருமானம் வருது, ஆரோக்கியமும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து வெளியில வந்துட்டார். இதுல அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். அதனுடைய தாக்கம் இப்போதுல இருந்து தெரியும். அதாவது ஒரு டனல் இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து இங்க டனல் இருக்குன்னா, இந்த டனல் இங்க இந்த குகையிலேருந்து வெளியில வரப்போ, இங்கதான் வெளியில வர போறீங்கன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்கல்ல, அந்த இவ்வளவு தூரம் டிராவல் இந்த வெளியில வரத்துக்கு முன்னாடி தெரியக்கூடிய நல்ல விஷயம் இப்போ. ஸோ செப்டம்பர் மாதம் வர வேண்டிய நல்ல விஷயத்துக்கு இப்போத்துலேருந்து நல்ல விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. விடியற் காலையில் சூரியன் 10 மணிக்கு பளிச்சுன்னு அடிப்பான், பளிச்சுன்னு கொளுத்துவான். ஆனால் அதுக்கு வெடியறது எப்போ? 5 மணிக்கே வெடிஞ்சிடும். ஸோ 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சூரியன் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வரா மாதிரி உங்களுக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் வர வேண்டிய நல்ல விஷயத்துக்கு அந்த ஒளிக்கீற்று இப்போ ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கோடீஸ்வரங்களா ஆயிடுவாங்க கண்டிப்பா. சொத்து சேர்க்கை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டுல சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். நல்ல விஷயம், நிறைய நல்ல விஷயம், நிறைய நல்ல விஷயங்கள். நெகட்டிவே இல்லை. தனுசு ராசிக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆமா, அவங்களுக்கான வழிபாடும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா. கொல்லூர் மூகாம்பிகை
ம் கேரளால கொல்லூர் மூகாம்பிகைன்னு ரொம்ப பவர்ஃபுல். ம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, சவுத் இந்தியால எல்லா அம்மன் சன்னதிகளும். எம்ஜிஆரே அங்கே தான் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லை சார்? ஆமா, எம்ஜிஆரே அடிக்கடி அங்கே தான் போவாராம். அவருக்கு பிடிச்ச தெய்வமே அதான். பிடிச்ச தெய்வம். ஆமா. கொல்லூர் அந்த மூகாம்பிகை. கொல்லூர் மூகாம்பிகை ம் வழிபாடு செய்வது இவங்களுக்கு அவ்வளவு பவரா இருக்கும். ம் உங்களுடைய எதிரியை அடக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்லை, அடக்கிறதுக்கு கொல்லூர் மூகாம்பி தான். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அவகிட்ட சொல்லுங்க, அவ பார்த்துப்போ. அவ்வளவு சூப்பரான டைம்ல இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசி, கொல்லூர் மூகாம்பிகை. ரொம்ப கஷ்டம்தான் போகிறது, ரொம்ப தூரம்தான். ஆனாலும் போயிட்டு வந்துட்டு மூகாம்பிகை கிட்ட நம்மளோட எல்லா பிரச்சனையும் அங்கே விட்டுடுங்க, அம்மா பார்த்துப்பா. எல்லா அழகிகளும் இருக்கும்போது, அவ்வளோ ஒரு தெய்வங்கள்லாம் அம்மன்கள்லாம் இருக்கும்போது நாம் எதுக்குங்க பயப்படணும்? கடவுள் வழிபாடை தவிர வேறு என்ன? அது இருந்தாலே போதும், நம்ம எதையுமே ஜெயிச்சிடலாம், எதையுமே வென்றிடலாம். ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பா. இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோட அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், கஷ்டம் போகாது, கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம், இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது, கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது, ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும் பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக. அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும், அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம், அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.